ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்களுக்கு தேவைப்படும் போது உதவி செய்யணும். தேவைப்படும் போது அந்த உதவியை நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வேஸ்ட் தான். இது ஒரு சின்ன கதையை சொல்ல போகிறேன். ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. பக்கத்து வீட்லேயும் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த ரெண்டு குழந்தைங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ஒன்று சின்ன கை குழந்தை, இன்னொன்று கொஞ்சம் ஒரு 6 வயசு குழந்தை. இது சாயந்தரம் ஒரு நாள் இந்த அம்மா சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு வாசலில் உட்காடுறாங்க. அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து அந்த பெரிய குழந்தை ஓடி இந்த பக்கத்து அடுத்த வீட்டுக்காரமாட்ட சொல்லுது, ஆண்டி எங்கள் அம்மா என்ன கேட்டாங்கன்னா, என்னோட தம்பி பாப்பாவுக்கு உடம்பு முடியல, டாக்டர்கிட்ட போகணும், அதனால் அவசரமாக ஒரு 500 rupees உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க. அம்மா அப்பாவுக்கு சம்பளம் வந்துருமா, இல்லை அப்பா சம்பளம் வந்தோன்னே கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா அப்பா இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னா அப்பாட்ட இருந்தால் கேட்டு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. தம்பி பாப்பாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, போ உங்கள் அம்மாவுக்கு இதே தான் வேலை, நான் விளக்கேற்றிட்டேன், இப்போ என்னால் பணம் கொடுக்க முடியாது, விளக்கேற்றினதுக்கப்புறம் பணம் கொடுத்தா லட்சுமி போயிடும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டே இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே நுழையிறவர் கேட்குறாரு, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனப்போ என்ன பணம் நம்ம கொடுத்தோம்ல, உங்கள் அப்பாவுக்கு என்னைக்கு உடம்பு முடியாமல் போனோம் 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறாரு. வெள்ளிக்கிழமையில தான் அப்படின்னாங்க. உடனே ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டப்ப நான் என்னோட ஃப்ரெண்டுகிட்ட போய் வாங்கிட்டு கொடுத்தேன்ல, அந்த 2 லட்சம் ரூபாய் நான் வாங்கிட்டு வரும்போது சாயந்தரம் 6:30 மணி. நான் என் ஃப்ரெண்டு இதே கேள்வியை கேட்டிருந்தான்னா, உங்கள் அப்பா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாரா? எப்போ உங்களுக்கு தேவையோ, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்குறாங்க, அப்போ நீ உட்காந்துட்டு சென்டிமெண்ட் பார்த்துக்கிட்டு நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விளக்கேற்றிட்டேன் கொடுக்கல அப்படிங்கும்போது அந்த பணம் இருந்து தான் என்ன பிரயோஜனம்? நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உன்னோட மனசாட்சியே உன்னை கொன்னுடும். நேரம் காலம் பார்க்கறது சில சமயங்கள்ல நம்மளால பார்க்கவே கூடாது. ஆபத்துக்கு உதவி செய்யாத பணம் நமக்கு தேவையே கிடையாது. மனிதர்களும் அந்த மாதிரி தான், பணமும் அந்த மாதிரி தான். எந்த சமயத்தில் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு உதவியா இருக்குமோ அந்த சமயத்துல கண்டிப்பா அந்த பணத்தை கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம், மனித நேயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. உடனே அந்த அம்மா போய் பணத்தை எடுத்துட்டு அந்த குழந்தைகிட்ட கொடுத்து, நீ பார்த்துக்க சொல்லு, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன், நானும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குழந்தைய டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறதுனா, ஒரு மனித நேயம் தான். நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி தக்க சமயத்தில் செய்யணுங்கிறது இதுலேருந்து தெரியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.